Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெகுலரா சேனல் பாக்குறவங்களே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர போறோம் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க நேத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நேற்று வரவே இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து பாட்டு தான், எங்க அண்ணா ஒரு பாட்டு சொல்றேன், நான் ஒரு பாட்டு சொல்றேன். பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகம் வருது, காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலைல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே எந்திரிச்சு காலைல ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டோம். சப்ஸ்கிரைப் வர போறாங்க 1 மில்லியன். ஆனா இன்னும் வரல. இன்னும் ஒரு 10-12 தான் இருக்காங்க. அப்போ அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட உட்காந்துட்டு இருக்காங்க. அவளோட இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இப்ப நான் பேச ஆரம்பிச்சதே சைலண்டா இருக்கணும்னு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா கூடவே நாங்களும் காத்துனுக்குறோம். ஆமா, ஏன்னா 4 பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா, அதாவது எஃபர்ட் போட்டிருக்கோம் இல்லையா வீடியோ. என்னோட உழைப்பு நிறைய கடைக்கு போயிட்டு வந்தது நிறைய நல்லா. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி பாக்குறோம் அப்படின்னா அந்த ரெசிபிக்கு ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அப்பா கிட்ட வந்து சொல்லுவோம் இல்லையா, போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. அப்புறம் அம்மாவோட வீடியோ பாக்குறப்ப நிறைய பேருக்கு தெரியும், அப்பா தான் பாத்திரம் கழுவி கொடுப்பாரு. எனக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. நீ எடுத்தா மட்டும் போதும் ரெசிபி வீடியோ எடுத்து, ஏன்னா எடிட் பண்றதும் நானே பண்ணுவேன்றதுனால மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நிறைய ஹெல்ப் அப்படிதான் அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் பண்ணுவாங்க. இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வரும்போது நான் இங்க இருக்கணும்னு தான் நினைச்சேன். கரெக்டா இந்த டைமுக்கு நான் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒரு ஆள் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. நேற்று வந்திருந்தா நல்லா இருக்கும்னு அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். நேற்று அவருக்கு வீட்டுல தான் இருந்தாரு. அதனால என்னோட வீட்டுக்காரர் சரி இப்போ வேலைக்கு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு இப்பதான் வரப்போகுது. சரி பரவாயில்ல, ஈவினிங் வந்து அந்த ஹாப்பியை நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 11 பேர் இருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணுவோம். எல்லா பக்கமும் 9 வந்துருச்சு. நடுவில் ஒரே ஒரு 8 மட்டும்தான் இருக்கு. அதுவும் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பார்க்கலாம். பல நாள் கனவு, பல நாள் உழைப்பு. பல நாள் இல்லைம்மா, பல வருஷம் ஆச்சு 1 மில்லியன் வரத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொல்ற இருங்க, இங்க இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். குடும்பமா சேர்ந்து உழைச்ச சேனல் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் இப்போ சின்னதாக ஏதோ சேனல் ஆரம்பித்தோம். இந்த ஒரு சேனலுக்காக தான் 4 பேர் உழைச்சோம். பாரு டக்குன்னு மாறிடுச்சு. இப்போ ஒரு 4 சப்ஸ்கிரைப் டக்குன்னு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 2 வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க போல இந்த டைமில். நம்பர் கவுண்ட் பண்ண தான் பிரியா வரும். அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தா தானே வரும். 1 2 பாருங்க, 9க்குள்ள வந்து பாரு. 1 இந்த அம்மா பண்ணுற அட்டகாசெல்லாம் இருக்கு. 4 5 6 7 நான் 9 சொல்லும் போது 9 வந்துடும். எங்க 9 சொல்லுமா? ஐயோ கடவுளே, எங்க ஆமா ஃபுல்லா 9 1 மில்லியன் பேர் நிறைய வீடியோ பார்த்துருக்காங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. வந்துருச்சு. யாரோ தெரியல. தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. 1 மில்லியன் அப்பா, செம ஹாப்பி. 6 வருஷம் டக்குன்னு மாறிடுச்சு. 1000000 ஹாப்பி. அதுக்குள்ள இப்ப திரும்ப வந்துருச்சு ஒரு சப்ஸ்கிரைபர். இப்போ மட்டும் சீக்கிரமா இப்ப வந்துட்டாங்க. இப்ப இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 நடுவுல 5 0 வந்திருக்காங்க. ரெடி ஸ்வீட் பிரியா 1 மில்லியன் வாங்குறதுக்கு எனக்கு பிடிச்ச பாதுஷா. நான் உனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க போனோம்னா 1 மில்லியன் வந்திருக்காது இல்ல. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. 6 வருஷங்க. நான் சேனல் வந்து எப்போ ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா 2017 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மெயில் ஐடி கிரியேட் பண்ணி சேனல் ஆரம்பித்தோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 2017 நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போலேருந்து கணக்கு போட்டோம்னா 6 வருஷம் முடிஞ்சு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுங்க, 3 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய நாள் வந்து நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்ப்போம், நம்மளும் பார்ப்போம் இல்லையா யூடியூப்ல. அவங்களும் 1 மில்லியன் வரும்போது செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம எப்போ பண்ணுவோம், நமக்கு எப்போ 1 மில்லியன் வரும் அப்படிலாம் நிறைய நாள் வந்து நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் இந்த நாள் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி தான் இருக்குது. அதனால பரவாயில்ல, வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா செஞ்சு கொடுக்க போறியா? இப்போ அவ்வளோதான், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மில்லியன் லேட் ஆன மாதிரி 2 மில்லியனா ரொம்ப
லேட் பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்து 2 மில்லியன் வர வைக்கலாம். அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ள 2 மில்லியன் வரதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் ஃபுட் மசாலா பிரியாவுக்கு. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட சப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் 1 மில்லியன் வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இதுக்கப்புறம் நல்லா பெஸ்டான ரெசிபிஸ்லாம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புதுசா நம்ம ட்ரை பண்ணி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.